ஹாய், இதுதான் வந்து வால்பாறை ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சி ஒன்று என் ஃப்ரெண்டோட காலில் ஏறிடுச்சு. ஐ மீன் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால அவன் மேலே ஏறிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாமே உதறிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கொண்டு வந்து போட்டாங்களா, எனக்கு பயமாயிடுச்சு இன்னும் அதில் ஏதாவது இருக்குமோன்ட்டு. இந்த அட்டைப்பூச்சி தான் அவள் காலில் ஏறிச்சு. அவள் ரொம்ப பயந்துட்டா. அவளை விட நான் தான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த வியூ பார்க்க இப்போ போயிட்டுருக்கோம். செம்ம வியூ, பட் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி பயமாகிடுச்சு. நேற்று இவங்களுக்கு தான் காலில் ஏறி கத்து 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 கத்து. ஆமாம், நான் தான். அங்கே 2 போலீஸ் நிற்கிறாங்க. பாருங்க வியூ. வாவ், வாட் அ வியூ. நாங்கள் vlogs எடுத்துட்டு வந்தோம். ரத்த குரூப் என்ன? எனக்கும் காலையிலே நாங்க இப்படிதான் இருப்போம். நீ அதிரப்பள்ளிக்கு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நாங்க வந்து காலங்காத்தால எல்லாரும் சும்மா வாக்கிங் போறோம். அங்க ஒரு அருவி தெரிஞ்சிச்சு, அதனால அங்க வந்து போலான்ட்டு என் நண்பர்கள் சொன்னாங்க. அதனால அவங்கெல்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு செக் போஸ்ட். அதிரப்பள்ளிக்கு போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இந்த ஒரு செக் போஸ்ட். ஏய், என்ன பிளான் உங்களுக்கு இப்போ? கேர்ள்ஸ், என்ன பிளான்? அதிரப்பள்ளி, ஐ கெஸ் சோ. இல்ல, இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப தெரியல. அங்க ஒரு காவா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க வந்து அந்த ஃபால்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை பார்த்துட்டோம். அதை பார்த்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட போயிட்டு இருக்கோம் திரும்ப. பார்த்துட்டீங்களா அந்த அருவி என்னன்னு பாக்குறீங்களா? அங்க மூட்டை இருக்குது, அதுதான் அருவி நினைச்சு இவ்வளவு நேரம் நாங்க வந்திருக்கோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்து இந்த மில்க் ஆட்ல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல போயிட்டு இந்த கிளிப்பை வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாடு பாருங்க எப்படி ஒரு ரியாக்ஷன்ட்டு. இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்துட்டு போகிறப்போ ஒரு காஃபி ஷாப் பார்த்தோம். அங்கே போயிட்டு மார்னிங் காஃபி குடிக்கலான்ட்டு போயிட்டோம் உள்ள. என்ன வாங்குனீங்க நீங்க? நான் வந்து டேஸ்டியான ஹார்லிக்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலி ஹார்லிக்ஸ் நல்லா இருக்கு. நீங்க? காஃபி. நானும் காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் குடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக ஆமாம். அப்போதான் நீங்கள் அடுத்து எங்கே நிற்க முடியும். அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் முன்னாடி. இங்கே பாருங்க, இங்கேருந்து டீ எஸ்டேட் செம்ம வியூவில். இதான் சிந்து வயசு விளாக்லே. அப்புறம் மார்னிங்கும் இந்த வாட்டர் ஃபால் வந்து போய் பார்த்தோம். ஒரு ஹெவன் மாதிரியே இருந்துச்சு. அங்கே இருந்த 2 நாள் ட்ரிப்புமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ரெசார்ட்குள்ளே இருக்க ப்ரைவேட் அந்த வாட்டர் ஃபாலும் மார்னிங்கே போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விஜயோட ஹஸ்பண்டும் வந்து அன்றைக்கி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களே வந்து மார்னிங் எழுந்து அந்த கிராமத்தை சுற்றி வந்துட்டு இருந்தோம் அங்கே இங்கேன்னு போயிட்டு.
அப்புறம் ரெசார்ட் வந்துட்டு ரூம்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணோம். நைட்டு அட்டைப்பூச்சி இறந்தங்காட்டி மறுபடியும் மார்னிங் சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னோம். செம்மையாக பயந்துட்டா. அதை பார்த்துட்டு அவ அப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு குட்டியாக கப்புள் ஃபோட்டோ ஷூட் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதிரப்பள்ளிக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. போகிறப்பவுமே பார்த்திங்கன்னா செம ரெயின் ஃபாகு எல்லாமே இருந்துச்சு. வந்து 7th ஹெவன் சொல்கிறாங்கள்ல வால்பாறை, அது வந்து லிட்ரலி உண்மையான ஒன்று. நான் ஃபீல் பண்ணேன், அதனால நான் சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அகெயின் இந்த டே வரணும், இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரிப்பு போகணும், அப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ என்ன ரூட் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட். இந்த ரூட் சொல்லியே ஆகணும். பா ஒரு 1 ஹவருக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸுக்கு போகணும், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபோன் சைலண்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தாட்டோடு இருந்தீங்கன்னா இந்த ரூட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக நம்ம மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போவோம். 1 ஹவருக்கு வந்து நமக்கு அந்த காட்டில் வந்து எங்கேயுமே டீ கடையோ இல்லை எந்த ஷாப்புமே இருக்காது அங்கே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரூட் இது. ஆனந்தே சூட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டுக்கு, மூச்சு ஆங்கி எடுக்கானுவான். காதுதான் கேட்குதா இல்லை காது கேட்காம இருக்காங்க, அது எனக்கும் தெரியல. அப்புறம் நாங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற வழியில் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு அதிரப்பள்ளிக்கு முன்னாடி. அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதிரப்பள்ளிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கீழே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அப்போ மழை வேறு வந்துச்சா, ஃப்ரெண்ட்ஸோடு போக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ட்ரெக் பண்ணிகிட்டே கீழே 2 hours போயிட்டோம் எப்படியோ. பட் மேலே ஏறுறப்போ சுத்தமாக முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. தட்டு மாதிரி எப்படியோ நாங்கள் வந்து கீழே அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸை பார்க்குறதுக்காக தான் போனோம். சொல்லுவாங்கள்ல, சிலது நமக்கு கிடைக்குன்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எஃபோர்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபால்ஸ் பார்க்குறக்கு. ஆனால் ஒர்த்தாக இருந்துச்சு இப்போ கீழே போய் பார்த்ததுக்கு. காய்ஸ் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இப்போ எங்களுக்கு. பார்த்து சிந்து பின்னாடி 2 பேர் முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்கோம். பேய் மாதிரி ஆயிட்டோம். இந்த இதெல்லாம் போட்டு பாருங்க, ஃபுல்லாக கரடு முழுடா. அதனால பார்த்தா போனோம். இந்த கேர்ள் ஆல்ரெடி வந்திருக்காங்க, அதனால கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஆமாம், நீங்களும் வந்து லைட்டாக நக்கி பாருங்க. ஓகே, இப்போ உங்க அதிசயம் காட்ட போறோம். கீழே போய் பாப்போம். வீடியோ எடுத்துட்டுங்க. இந்த ஃபால்ஸை நான் கீழே போய் வியந்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸு. லக்கிலி நாங்கள் வந்து முன்னாடி நாள் போயிட்டோம். அடுத்த நாள் போயிருந்தோம்னா நாங்கள் ஃபால்ஸ் பார்த்துருக்கவே மாட்டோம், ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு கடையில் கிளம்பியாச்சு. கடையில் வந்து ஒரு காஃபி ரோடு காட்டுறோம். நாங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து டீ சோடா அந்த மாதிரிலாம் லைட்டாக குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கார் எடுத்துட்டோம். இந்த ட்ரிப்பில் வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணோன்னா
2 பர்சன் தான் சொல்லுவேன். ஒன்று விஜி, இன்னொன்று விஜி ஹஸ்பண்ட். ஏன் அப்படின்னா அந்த அண்ணா வந்து எப்படி சொல்கிறேனே தெரில, அவ்வளோ சேஃப்டியாக எங்களுக்கு வந்து ஐயோ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட ஐயோ ஏதோ நினச்சிப்பேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா அவருமே எங்க கூட வந்து விஜி மாதிரியே ஒரு ஜெல்லு, ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவருமே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இன்னொன்று எங்களை எல்லாரையுமே சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் விட்டார். இப்படிலாம் வேறு யாராவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் லைவாக வந்து இவங்கள தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னொன்று இந்த அண்ணா கிடச்சது விஜி ரொம்ப ரொம்ப லக்கிடி நீ. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.